ஆண்டவர்களோடு இருப்பாராக. அங்கே எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய செய்தி பிரிவு 28 இதை வார்த்தைகள் 1 முதல் 10 முடியும். ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்க சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைப்படி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாகினர். அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை, அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் விரைந்து சென்று இறந்து அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்கொண்டிருக்கிறார். அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவித்து ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவின் பிரியமானவர்களே, எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உங்களுக்காக கேட்குற மகிழ்ச்சியா இருக்கீங்களா? பங்கு தந்தை மற்ற சகோதரிகள் என்ற சார்பாக உங்கள் அனைவருக்கும் இயேசு உயிர்ப்பின் வாழ்த்துக்கள். ஹாப்பி ஈஸ்டர். யாருக்கு அஞ்சோர கைக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். என்னுடைய மறைமுறையை தொடங்குறதுக்கு முன்பாக உங்களோட ஒரு டீ வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வச்சுக்கலாமா? டீல நோ டீலா? சத்தமா? ஓகே.
நான் எப்ப எல்லாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனம், சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே. இப்போ நம்ம டி என்ன தெரியுமா? நான் சாவே சொல்லுவேன். நீங்க என்ன சொன்னோம்? முதல்ல திரும்ப நான் 2வது முறையும் சாவே சொல்லுவேன். சத்தமா சொல்ல எனக்கு கேட்கிற மாதிரி. ஓகே, வெட்டியில சாவே, சத்தம் கேட்கல. சாவே சாவே, மீண்டுமாக சாவே சாவே. சரி, இப்ப எந்த பக்கத்துல ஆக்டிவா இருக்கிறாங்க நம்ம பார்க்கலாம். 3 பக்கத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாரு எந்த பக்கத்துல? முதல்ல இங்க ஆரம்பிப்போம். சாவே, இந்த பக்கம் சாவே, முன்னாடி சாவே. ரெண்டுமே இப்ப 3 ஈக்குவலா இருக்குல்ல. ஆனா இங்க நிறைய மக்கள் உட்காந்துருக்காங்க. மீண்டுமாக உன் கொடுக்கைன்னு சொல்லுங்க. சாவே சாவே, கம்மியாயிடுச்சு. சாவே, இது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இங்க 4 பேருக்கா பண்ணுறாங்க. சவுண்ட் பயங்கரமா இருக்கு. முன்னாடி சொல்லுங்க பார்க்கலாம். சாவே, உங்களதான் கேட்கலாம். முன்னாடி சாவே. நீங்க தூங்குறீங்களா அந்த முடிச்சுதான் இருக்கிறீங்களா? வெரி குட். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களை எல்லாம் பார்ப்பதிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இயேசுவினுடைய உயிர்ப்பு விழாவை சிறப்பாக இந்த ஆண்டு இந்த இடத்திலே கொண்டாடுவதிலே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் இங்கே மதுராந்தகத்தில் இறங்கி அங்கிருந்து ஆட்டோவில் வரும்போதே நினச்சேன், ரொம்ப தூரம் ஆட்டோவில் வந்துட்டே இருந்தேன். எங்கேயோ எல்லா இடமும் வயலாக தான் இருந்துச்சு. நான் நினச்சிட்டே வந்தேன், கிராமமாக தான் இருக்கும், ஒரு சின்ன கோயிலாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே வந்தேன். ஆனால் இங்கே பார்த்தா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு பெரிய கோயில், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தா இவ்வளோ கலை நயத்தோட ஒரு பயங்கரமான ஒரு கடவுளுடைய அருளை கிடைக்கக்கூடிய அளவில் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் இந்த கிராமத்தில் இருக்கிறது நினச்சி ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பங்கு தந்தையும் இதெல்லாம் புதுப்பிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப அழகியாக இருக்குது, அழகாக இருக்குது. அதே போல் நீங்களும் தான் அழகாக இருக்கிறீங்க. எல்லாருமே ஜோரை கை தட்டி நன்றி சொல்லிடுவோம். சாவே சாவே. முன்னாடி உள்ளவங்க எங்கோ உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கீங்களோ? பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஆக்டிவ் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உயிர் தாண்டுகிற உங்களுக்குள்ள வரப்போகிறார். பிரியமானவர்களே, இன்னொரு விஷயம் உங்களை பாராட்டலாம்னு நினைக்கிறேன். இந்த 40 நாட்களில் நான் மாலை அணிந்து தவம் இருந்தேன், உபவாசம் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை கொடுக்குங்க. 40 நாள். இந்த பக்கம் யாருமே இல்லை. இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 பேர் இருக்காங்க. முன்னாடி ஒன்று பிள்ளைங்க தான் இருக்குது, பெரியவங்க காணாங்க. ஓகே, நீங்களாம் ஆன்மீகத்தில் முதிர்ச்சி அடைஞ்சிட்டீங்களா? இந்த கிராமத்தில் பிள்ளைங்க தான் கொடுக்குறாங்க. முன்னாடி ஆட்களே காணும். வெரி குட். மாலை போட்டதுலாம் கை கொடுங்க. 40 நாள் நான் மாலை போட்டீங்க. அதுக்கு யார் இல்லையா? நான் இந்த கத்தோலிக்க அவையில் கிறிஸ்துவ கோயில் தான் இருக்கணும்னா இந்த சிஎஸ்எல் இருக்குன்னு தெரியும். சாவே சாவே. வெரி குட். பிரியமானவர்களே, ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன் என்னுடைய மறைவுக்கு முன்னாடி. இப்போ ஜபமாலை நம்ம போடுறோம் இல்லைங்களா? அது போட்டாக்கா அந்த ஜபமாலை சக்தி நமக்கு வந்துடுமா? வரும். காரில் மாட்டியிருக்கோம் இல்லையா? அது காரில் மாட்டிட்டா அந்த இடத்துல ஜபமாலையுடைய சக்தி வருமா? நல்லா யோசிக்கணும். நீங்கள் நல்லா கவனிங்க. நம்ம ஒரு ஃபேஷனுக்காக ஸ்டைலுக்காக ஜபமாலையை காரில் மாட்டிட்டு போயிடுறோம், கழுத்தில் மாட்டிக்கிறோம். அதை எடுத்து நம்ம ஜெபிக்கிறதே இல்லை. நீங்கள் 40 நாள் நிறைய பேர் மாலை போட்டுருக்கீங்க. நான் பார்க்குறேன், உங்கள் மாதாவிட்ட கழட்டி போட்டு போயிருக்கீங்க. அப்பா அந்த சனி என்னோடு முடிஞ்சிச்சுடா. அப்படியா? 40 நாள் இந்த சனியை என்னோட முடிஞ்சது மாலையை கழட்டி அந்த ஜோபனை கழட்டி தூக்கி போட்டு போயிருக்கீங்க. இது எதுக்குன்னு தெரியல. நம்ம எப்போ அந்த ஜப மாலையை ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் அந்த வல்லமை ஒரு கடையில் வாங்கி மாட்டிட்டோம்னா, காரில் மாட்டிட்டோம்னா அந்த வல்லமை இல்லை, சக்தி இல்லை. நம்ம அந்த ஜப மாலை வாங்கி ஜெபிக்க 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 சக்தி அதிகமாக ஆகிட்டே வருதோ அப்போ தான் அந்த ஜபமாலைக்கு வல்லமை
சாத்தான் பயப்படுவான். இன்னைக்கு 40 நாள் நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்க, அதை போட்டிருக்கீங்க, ஜோபால் பண்ணியிருக்கீங்க, அதை தூக்கி எறிஞ்சிட்டிங்கன்னா அதில் அவ்வளோ சக்தி இருக்குது, வல்லமை இருக்குது. அதை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறீங்களே, இது யாரை பார்த்து கற்றுக்கிட்டீங்க, என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ திருவிவிலியம் வாங்குறீங்க, எல்லார் வீட்லேயும் திருவிவிலியம் இருக்குன்னு சொல்கிறாங்க சாமியார்னு சொல்லிட்டு வீட்டில் வாங்கி வச்சுட்டீங்க. அங்கே அந்த விவிலியத்தில் சக்தி இருக்குமா? இருக்காதா? இருக்குமா? இது ஒரு புத்தகம் மாதிரி தான்மா, சரிங்களா? இது திருவிவிலியம் எப்போ நம்ம நம்பி இது கடவுள் என்னோடு பேசுகிறான்னு எப்பெல்லாம் வாசிக்கிறோமோ அப்போ தான் இதுக்கு உயிரோட்டம் வரும். வாங்கி வீட்டில் வச்சுட்டா எங்கள் வீட்லேயும் பைபிள் இருக்குது இல்லை, அதை வாங்கி வீட்டில் படிக்கும்போது தான் அந்த இறைவார்த்தை குடும்பத்தில் நிரம்புகிறது. அதை படிக்க தான் அதுக்கு வல்லமை கிடைக்கிறது, உயிரோட்டம் பெறுகிறது. இல்லைன்னா அதுவும் மற்ற புக்கு மாதிரி ஒரு புக்கு ஓரமாக இருக்கும். இது ரெண்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஜபமாலையை எவ்வளோ ஜபிக்கிறீங்களோ அப்போ தான் அந்த ஜபமாலைக்கு வல்லமை வரும். புதுசாக வாங்கி நல்லா அழகாக ஸ்டைலாக மாட்டிட்டு வந்தீங்கன்னா அதில் சக்தி இல்லை. அதை பார்த்து சாத்தான் பயப்படாது, அதுக்கு மேலே உட்காந்து மாவரைப்பான் சாத்தான். ஏன்னா அதில் ஜபமாலை ஜபிக்கலை. விவிலியம் வாங்குறீங்க, அதை படிக்காமல் வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா உங்களை அந்த வார்த்தை காப்பாற்றாது. அதை படிக்க தான் அந்த வார்த்தை ஒரு குடும்பத்தில் நிரம்பும், அந்த வார்த்தை உங்கள் வாழ்வை மாற்றும். இல்லைன்னா அது ஒரு புத்தகம் மாதிரி தான் இருக்கும். சாவே சாவே சத்தமாக தான் சொல்லுங்களேன். சாவே சாவே. பிரியமானவர்களே, இன்று உயிர்ப்பு பெருவிழா. இந்த உயிர்ப்பு பெருவிழாவை விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். திருப்பாடல் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் என் அருளாளன் இந்த பூமியில் இருந்து வெளியே வைப்பே, தங்க விட மாட்டேன் அப்படின்னு திருப்பாடல் ஆசிரியர் சொல்லியிருப்பார். அதே போன்று 1 யோனா 17ஆம் அதிகாரத்தில் 3 பகலும் 3 இரவும் யார் வயிற்றில் யார் இருந்தது? யோனா என்ன பண்ணாரு? மீன் வயிற்றுல. இதையே மத்தேயு நற்செய்தியில 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல மத்தேயு நற்செய்தியில சொல்லுவார். என்ன சொல்ல தெரியுமா? எப்படி யோனா மீனினுடைய வயிற்றிலே 3 பகலும் 3 இரவும் இருந்து வெளியே வந்தாரோ அதே போல மானிட மகனும் இயேசுவும் இந்த பூமியின் வயிற்றிலே 3 இரவு பகலிருந்து வெளியே வருவா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இயேசு நிறைய சொல்லியிருக்கிறாரு, அந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாள் நான் கட்டி எழுப்புவேன். எல்லாமே இயேசு மரிப்பதற்கு முன்பாகவே சொல்லப்பட்ட உண்மைகள். இது யாருக்கும் தெரியாது இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்று வரலாற்று சான்றுகள் பல உண்டு. என்னென்ன சான்றுகள் அப்படின்னு சொன்னா விவிலிய அடிப்படையிலே 4 விதமான சான்றுகள் சொல்றாங்க. யாருக்காவது தெரியுமா? இயேசு உயிர்த்தார் அப்படின்னு நம்ம ஆதாரமா உறுதியா சொன்னதுக்கு என்ன சான்று இருக்கிறது? காலி எம்டி டூம். யார் சொல்லுதுமா? வாழ்த்துக்கள்மா, சூப்பர். காலியான கல்லறைன்னு சொல்லியிருக்காங்க. 1. 2 துணியெல்லாம் அது காலியாவே, அப்புறம் அது துணியெல்லாம் காலியாக அது உண்டு. அப்புறம் 2வது சீடர்கள் ஊருக்கு நடந்து போனாங்க. வெரி குட். ஏதோ ஊருக்கு நடந்து போறாங்க. சொல்லுங்கம்மா, கோயத்தில் உள்ளவங்க பாடுறவங்க இதெல்லாம் சொல்லுங்க. முன்னாடி உள்ளவங்க. 2வது ஆதாரம் என்ன? இயேசு உயிர்த்துக்கார், உயிரோட இருக்கிறார் அப்படின்றது என்னென்ன ஆதாரம்? 1 காலியா இருந்துச்சுன்னு கல்றன்னு சொல்றாங்க. 2வது அந்த ஆடையெல்லாம் கழட்டிட்டாங்க, அதான் எப்படி டூம். அதுக்கு முன்னாடி அவரை மரித்து அடக்கம் செய்தாங்க. 1 அடக்கம் செய்தது, ஒருத்தவங்களை மறிச்ச உடனே அடக்கம் செஞ்சாங்க அப்படின்னா அதான் ஆதாரம். அவங்க மதிச்சாங்கன்னா எரிச்சாங்கன்னா என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியவில்லை, அது முதல் ஆதாரம். 2வது அவர் உயிர்த்துட்டாங்க, அந்த எம்டி டூம் 2வது ஆதாரம் சொல்றாங்க. 3வதாக அவர் பல்வேறு இடங்களில் காட்சி கொடுக்கிறார். எத்தனை இடத்துல காட்சி கொடுக்கிறார்? விவிலியத்தின்படி மொத்தம் 8 இடத்துல, விவிலியத்தின்படி 8 இடத்துல இயேசு உயிர்த்து காட்சி கொடுத்தார். இறுதியாக 4வது ஆதாரம் என்னன்னாக்கா, அதை பார்த்தவர்கள், அது இயேசுவை நம்பினவர்கள் அந்த நம்பிக்கையோடு பல நாடுகளுக்கு சென்று அந்த உயிர்ப்பு செய்தி
இதுவும் ஒரு ஆதாரம். இப்படி 4 ஆதாரங்கள் வரலாற்று ஆதாரங்களாக கூறப்படுகிறது. முதல் ஆதாரம் என்னது? இயேசுவை அடக்கம் செய்தல். 2 empty tomb. 3 பல 8 காட்சிகள் கொடுத்தது. அடுத்து 4வது சீடர்கள் நம்பிக்கையோடு அவர் உயிர்ப்பை அறிவித்தது. இது 4. மறந்துடாதீங்க. சாவே சாவே, நல்லா உற்சாகமா சொல்லுங்க. உயிர்ப்பு விழாவை கொண்டாடினோம். சாவே சாவே. பிரியமானவர்களே, இந்த உயிர்ப்பு விழாவில நாம் அனைவருமே புதிய வாழ்வு, ஒரு புதிய மாற்றம் பெற்ற மனிதர்களாக வாழும். இதில் நான் நிறைய பேச விரும்பல, நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இது தூங்குற நேரம், அதனால தூங்குற நேரத்தில் நம்ம எது சொன்னாலுமே மண்டைக்குள்ள போகாது. அப்படியே போனாலும் அது நம்ம மனசுக்குள்ள நிற்காது. அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், ஒரு சில சின்ன சின்ன கருத்துக்களை மட்டும் உங்க முன்பாக நான் வைக்கிறேன். இந்த இயேசு உயிர்ப்பு உடனே பரலோகம் விண்ணுலகம் போயிருக்கலாம். ஏன் அவர் உடனே போகிற தெரியுமா? யாரும் யோசிச்சீங்களா? ஏன் இந்த இயேசு உயிர்ப்பு உடனே நேரம் மேல விண்ணுலகம் போகல? எத்தனை நாள் இருந்தார்? எனக்கு 88 நாளா? சத்தமா சொல்லுங்க. எத்தனை நாள் இயேசு உயிரோடு எத்தனை இருந்தாருங்க? உயிர்ப்பு 38. 40 நாள். ஏன் 40 நாள் இயேசு இருக்கணும்? ஒரு 15 நாள் இருக்கலாம், 10 நாள் இருக்கலாம், ஒரு 100 நாள் இருக்கலாம்ல. ஏன் 40 நாள் மட்டும் இருந்தாரு? ஃபுல்ஃபில்மெண்ட் 40 வந்து ஒரு முழுமையை குறிக்குது அப்படிங்கிறாங்க. யோனா நோவா காலத்துல 40 நாள் இல்லை. இது 40 வந்து என்னன்னா நம்ம வாழ்க்கையிலேருந்து புரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டில் ஒருத்தர் மறிச்சிட்டாங்கன்னா 40ஆம் நாள் என்ன பண்றோம்? நினைவு நாளா? 40ஆம் நாள் திருப்பலி ஒப்பு கொடுப்போம். அது வந்து என்ன ஒரு டேர்ம் சொல்லணும். என்னது? நல்ல என்ன சொல்லுவாங்க? அது கடைசி 40ஆம் நாள் உங்க ஊர்ல என்ன சாப்பாடு கொடுப்பீங்களா? 40 நாள் கழிச்சு அந்த 40ஆம் நாள் சடங்காக செஞ்சு அவங்கள வழி அனுப்புவாங்க. அதாவது யூத கலாச்சாரப்படி, நல்லா கவனிங்க, யூத கலாச்சாரப்படி ஒரு மனுஷன் இறந்தானா அந்த ஆன்மா உடனே மேலே போயிடானா, அது அங்கேயே சுற்றிட்டு இருக்குமா, அவங்க வீட்டை சுத்தமா, அவங்க இருந்த இடத்த சுற்றிட்டு இருக்கோம். இது வந்து மூட நம்பிக்கை. இது உண்மையில இது வந்து நம்பிட்டு இருக்காங்க. இது அவங்க மூட நம்பிக்கை. யூதனுடைய கலாச்சாரப்படி 40 நாள் அந்த ஆன்மா அப்படியே சுற்றிட்டு இருக்கும். அப்போ 40 நாள் அது எங்கெல்லாம் போகணும் விட்டுடுவாங்க. அது ஆசை என்னென்ன பண்ணணும் பண்ணிட்டு இருப்பாங்க. 40 நாள் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆவிக்கு, அந்த இறந்த ஆன்மாவுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு அவங்க தண்ணீர் சரக்கடிக்கலாம், சரக்கு, பிரியாணி, கறி, மீன், முட்டை எல்லாத்தையும் அவங்க முடுக்கிற துணி எல்லாத்தையும் ஒன்றா மூட்டை கட்டி அவங்க கல்லறையில் போயிட்டு வச்சு திரும்ப பூஜை பண்ணி, இதோட நீ இந்த பக்கமே வரக்கூடாது, போயிடு அப்படின்னு சொல்லி அந்த ஆவியை வழி அனுப்புவாங்க. இது வந்து அவருடைய கலாச்சாரமாக இருந்தது. சாவே சாவே. அப்ப இந்த கலாச்சாரத்தின்படி ஒரு ஆன்மா ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்குதுனாக்கா அது சாத்தான், பேய். அந்த ஆவியா தான் சுத்திட்டு இருந்திருப்பாரு இயேசு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்ப கூடாதுங்கிறதுக்காக இயேசு 40 நாள் உயிர்த்த உடனே மேல போகாம என்ன பண்றாரு, அங்கங்க போறாரு. போய் என்ன செய்யறாரு, காட்சிகளை கொடுக்கிறார். அப்ப ஒரு சில நேரத்தில் நம்ம படம்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, படத்துல பேய் எப்படி இருக்கும், திடீர்னு தலையில கம்புன்னு போகும், கீழே கால் இருக்காது. கால் இல்லாம இருந்தா அது பேயின்னு இருக்கும், கருப்பா வந்தாக்கா அது பேயின்னு இருக்கும். சரியா? இதுதான் நம்முடைய படங்கள்ல பார்க்கக்கூடிய பேய். அப்ப இயேசு பேயா இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சந்தேகம் வந்திருக்கும். அப்ப அவர் நடக்கும் போதுதான் அவங்க ஆளை பார்க்கறாங்க, கையை பார்க்கறாங்க, அப்ப தொட்டு பார்க்கறாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க மனுஷன் தான் அப்ப கிட்ட வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கை காலம் அது இல்லாம இருந்தாரு, திடீர்னு மறைஞ்சிருந்தாக்கா அது ஒரு ஆவி, இது வந்து நம்மளை வந்து பேய் பயம் இருக்குது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இயேசு அந்த மூட நம்பிக்கையை முறியடிக்கிறார். இல்ல இல்ல, நான் வந்து அந்த ஆவி கிடையாது, உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு சில இடத்துக்கு போறாரு. மீனை பிடிச்சி சுட்டு சாப்பிட்றாரு. எப்படி சாப்பிட்டாரு? அங்கே நெருப்பு மூட்டி சுட்டு சாப்பிட்றாரு. அப்ப ஆவி வந்து சாப்பிட்றாரு, ஆவி நடக்காது. இது எல்லாமே பார்க்குறாங்க. பலருக்கு பல காட்சிகளை கொடுத்து அந்த நம்பிக்கையை மிகுதியாக்குகிறார்.
இந்த நம்பிக்கை சாதாரண நம்பிக்கை இல்லை. நான் உயிர்த்தவையா, நான் உயிரோட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவர் செஞ்ச புதுமையெல்லாம் அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். மனுஷனுக்குள்ள போறார். முதல்ல போயிட்டு வழியில் 2 பேர் பார்க்குறாரு, அப்புறம் 10 பேர் பார்க்குறாரு, 11 பேர் ஒன்றா சேர்ந்து கோமா இருக்கும்போது அங்கே போது ஏன் எல்லாரும் கையை விடுன்னு சொல்றாரு. மீண்டும் எம்மாவுக்கு போகும்போது அங்கே 2 பேர்ட்ட போய் பேசுறாரு. மீன் பிடிச்சிருக்கிறாங்க பேர். திரும்ப அவங்க போயிட்டு வந்து திரும்ப ஏன் நீ அங்கே போன வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. இப்படி பல்வேறு காட்சிகளை கொடுத்து அவங்க எல்லாமே பயந்து இருந்தாங்க, சோகத்தில் இருந்தாங்க. ஐயோ, இவ்வளவு நாளா இந்த இயேசு எங்க கூட இருந்தாரு, எங்க கூட இருந்து அவ்வளோ புதுமை செஞ்சவருக்கே இந்த கதினா எங்களை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அறையில கூட்டிட்டு பயந்து கொண்டு இருந்த அந்த சீடர்கள் மத்தியில இயேசு போய் காட்சி கொடுத்த உடனே அவர்களுக்குள் என்ன வந்தது? என்ன வந்தது? ஒரு நம்பிக்கை அதிகமானது, தைரியம் வந்தது. கோழையாக இருந்த மனம் மிக பிரகாசமாக தைரியமாக, இல்லை எங்க ஆண்டவர் உயிர்த்து விட்டார் அப்படின்னு போர்ட வெளியே பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்துச்சு. அந்த நம்பிக்கையோட வெளியே போறாங்க. பல்வேறு நாடுகளில இயேசுவை பற்றி நீங்க அறிவிச்சுட்டு இருந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உயிர்ப்பு விழா எனக்கு என்ன கொடுக்கிறது? இயேசு உயிர்த்து எங்கெல்லாம் போறார் தெரியுங்களா? ரொம்ப சோகமா அழுதுட்டு இருந்தாங்க இல்லையா? அழுதுட்டு இருக்கிற அந்த பெண்மணி கிட்ட போறார். பயந்து நடுங்கிட்டு வெளியே போகாம இருந்தாங்க. அந்த பயத்துக்கிட்ட அவர் போயிட்டு அவங்க பயங்களை நீக்கி வெற்றியை கொடுக்குறார். இன்னும் இந்த பயணம் செய்யறாங்க, எம்மாவுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அவரு கூட நடந்து போறார். எப்படி யார் வந்து நம்மளை எடுத்துட்டு போயிட்டு சிலுவையில் அடங்கிடுவாங்கன்னு ஒரு பயம் பேசிட்டே போறாரு. எங்க போறாருன்னு தெரியல. அந்த இயேசு கடலில் கூட இல்லையே பயந்து பேசி போறாங்க. யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்களா? அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு. இன்னும் அவரை பின்பற்றிய பல புதுமைகளை அனுபவித்த 500 நபர்களை சந்திக்கிறார். அதே ஒரு நச்சை நம்ம பார்க்கலாம். லூக்காஸ் 4 500 நபர்களை சந்திக்கிறார். ஒருத்தர் 2 பேர்ல 500 பேர் மொத்தமாக கூடியிருந்த இடத்துல அங்கே போய் காட்சி கொடுக்குறார். இதெல்லாம் அந்த 500 மக்கள் ஐயோ கடவுள் உயிர்ப்பித்தாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை மிகுதியாக்கினார்கள். பிரியமானவர்களே, இதோ உயிர்த்த ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே ஒரு செய்தியை கொடுக்கிறார். நீங்க துன்பத்தில் இருக்கிறீங்களா, கண்ணீரில் இருக்கிறீங்களா, வேதனையில் இருக்கிறீங்களா, வலியில் இருக்கிறீங்களா, அவமானத்தில் இருக்கிறீங்களா, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் நான் உயிரோடு உங்களை சந்திக்க வருகிறேன். அப்ப நீங்க எப்படி எந்த சூழ்நிலை உடைந்து மனம் உடைந்து போயிருந்தா கூட உங்களை தேடி வந்து விடுதலை கொடுக்கிறவர் தான் இந்த உயிருள்ள உயிர்த்த ஆண்டவர். சாவே சாவே, இந்த சாவினுடைய வெற்றி இது பெரிய நிரந்தரமான வெற்றி. எந்த மதத்திலும் இல்லாத ஒரு வரலாற்று உண்மைங்க. யாரும் நிறைய பேர் வந்து இந்த உயிர்த்த ஆண்டவரை வணங்கல. நம்ம எல்லாமே உயிர்த்து உயிரோடு இருக்கிற இயேசுடைய பிள்ளையாக ஒரு மதத்தை நம்ம பின்பற்றோம். மற்ற மதத்துல இதுவரைக்கும் யாரும் இந்த மாதிரி மரித்து உயிர்க்கல, யாரும் இதை மீட் பண்ணல. அப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு ஒரு பாக்கியவான்கள், எப்படி இருக்கோம் நம்ம நம்ம இப்படி உயிர்த்த ஆண்டவருடைய பிள்ளையாவா இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கிறது? நம்ம ஏதோ ஒரு நாள் கோயில் வந்துட்டு போயிடுமா, இல்லை உண்மையாகவே அந்த கடவுளுடைய சக்தி எனக்குள்ள இருக்குதா, அந்த வல்லமை எனக்குள்ள இருக்குதா, நான் உயிருள்ள இயேசுவினுடைய மகனாக மகளாக இன்னைக்கு வளம் வந்துட்டு இருக்கிறேன்னு யோசிக்கும். எங்க வாழ்க்கை எப்படிங்க இருக்குது? ஏன் இந்த இயேசு வந்து கடவுள் தன்மையிலிருந்து மனுஷனா பிறந்து நம்ம எப்படிலாம் இருக்கணுமோ அப்படியெல்லாம் கூடவே இருந்து வாழ்ந்து நம்முடைய பாவத்துக்காக மறிக்கிறாரு. நம்மளை கூட மறிச்சு 3ஆம் நாள் உயிர்த்து நான் உங்களை விட சக்தி வாய்ந்தவன், ஆன்மீகத்தில் உயர்ந்தவன் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக உயிர்க்கிறாரு. அப்ப நம்ம எல்லாமே இந்த இயேசுவினுடைய சீடர்கள், அவரை பின்பற்றுகின்ற ஒரே பிள்ளைகளாக இருக்கிறோமே. நம்முடைய ஆன்மீகம் எப்படி இருக்குது? என்னுடைய ஆன்மா எப்படி இருக்குது? என்னுடைய வாழ்வு எப்படி இருக்குது? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. என்கிட்ட யாராவது வந்து ஏதாவது ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா என்னுடைய குணங்கள் எப்படி இருக்கிறது? சாதாரணமாக வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைங்க இருக்கிறோம். அந்த 3 நபர்களுக்குள்ள என்னுடைய குணம் எப்படி இருக்கிறது? என் கணவன் எப்படி இருக்கிறாங்க, என் மனைவி எப்படி இருக்கிறாங்க? ஏன் எனக்கு மட்டும் திடீர்னு வந்து ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, ஏம்மா உப்பு கம்மியாக இருக்கு, உப்பு கொஞ்சம் நிறைய போடணும். என்ன சொன்ன? உப்பு இல்லையா? நீ சமைச்சு பாருங்க, உங்களுக்கு கஷ்டம் தெரியும். யாரை பார்த்து நீ சொன்ன? காலையிலிருந்து வேலை செஞ்சுருக்கீங்கன்னா உப்பு இல்லைன்னு சொன்ன. அம்மா உப்பு இல்லைன்னு தான் சொன்னேன், ஏமா இப்படி கத்துற?
ஏங்க நமக்கு இப்படி டென்ஷன் கோபம் வருது தெரியுங்களா? அப்ப இந்த கடவுளுடைய சக்தி நமக்கு இல்லை. ஏதோ ஒன்று ஒரு சின்ன கரெக்ஷன் நமக்கு சொல்ல முடியல. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு கேட்டாக்கா நம்ம அவங்ககிட்ட பேச முடியல. ஒரு சில முகங்கள்லாம் பார்த்தோம்னா, இஞ்சி சாப்பிட்ட குரலை பார்த்துருக்கீங்களா? குரலை பார்த்துருக்கீங்களா? அந்த குரல் எப்படி ரொம்ப அழகாக இருக்குமா? நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு அந்த குரல் ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கும் இல்லையா? முகத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கொடுத்து பாருங்க. அது இஞ்சி சாப்பிட்டு அழகாக ஸ்மைல் பண்ணுமா? ஒரு மாதிரி காமிக்கும். அப்போ அந்த இஞ்சி சாப்பிட்ட குரல் முகம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நம்ம முகம் சில நேரங்கள் இருக்குங்க. ஏன் அந்த மாதிரி வருது? ஏன் உள்ளதுல அந்த உயிர்த்த ஆண்டவர் இல்லை, ஆன்மீகம் இல்லை, அந்த சக்தி இல்லை. ஆன்மீக சக்தி இந்த ஆற்றல் குறைய குறைய நம்ம சாத்தானுடைய பிள்ளையா மாறிடும். அப்படியே இருளடைந்த முகமா மாறிடும். என்ன அந்த முகம்? முகத்தை மனுஷன் பார்ப்பானா? அப்படியே மூச்சு தூக்கி வச்சிருக்கிற அப்படிதான் சொல்றோம் இல்லையா? எங்க தூக்கி வச்சிருக்கிறாங்க? சாத்தானுக்கு வச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு கடவுள் இல்லைல்ல. பிரியமானவர்களே, அப்ப என்னுடைய மனித வாழ்க்கையில இந்த இயேசுடைய உயிர் இயேசுடைய பிள்ளையாக மகனாக இருக்கிறேன்னா அடிக்கடி டென்ஷன், அடிக்கடி கோபம், மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது திட்டிகிட்டே இருக்கணும். ஏங்க நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், என்னைக்காவது நான் இன்னைக்கு அமைதியாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், என் கிட்ட 4 பேர் வந்து பாசமாக பேசணும், புன்னகிக்கணும், அவங்கள மற்றவங்களை நான் பெருமையாக பேசணும். ஜெபம் பண்ணியிருக்கீங்களா என்னைக்காவது? கடவுளே எனக்கு இந்த வியாதி, முட்டு வலி, இடுப்பு வலி, அந்த வலி, இது வேணும், அது வேணும், அதெல்லாம் கேட்கணும். நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும், யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது, அமைதியாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும். அதாங்க புரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் உட்காந்து கேட்குறாங்க, ஆண்டவரே நான் அப்படியே அமைதியாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அமைதியை இழந்துட்டோம். இன்னைக்கு உயிர்த்த ஆண்டவர் பல இடத்துல காட்சி கொடுத்தாருன்னு சொன்னேன். அந்த காட்சியெல்லாம் போய் என்ன சொன்னார்? உங்களுக்கு அமைதி உருத்தாகுத சமாதானம், அமைதி. அந்த அமைதி இன்னைக்கு நெஞ்சில இல்லை, உள்ளத்துல இல்லை, குடும்பத்துல இல்லை, நம்ம வாழ்கிற சமுதாயத்தில் இல்லை. ஏன் இல்லை? ஒண்ணுதான் மிஸ்ஸிங். என்ன மிஸ்ஸிங்? ஆன்மீகம் மிஸ்ஸிங். அந்த உயிர்த்த ஆண்டவரே என் கூட இருக்கிறாரு, அவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சக்திகளை விட அதிகமான சக்திகள் மட்டும்தான் இருக்குது. அப்ப அந்த சக்தி இருக்கும்போது நான் ஏன் மற்றவங்களுக்காக பயப்படணும், மற்றவங்களை கண்டு பயப்படணும், மற்றவங்களை ஏமாற்றணும், மற்றவங்களை ஏதாவது குறை சொல்லி சண்டை வாங்கிட்டே இருக்கணும்? வேண்டாமே. பிரியமானவர்களே, இது ரெண்டுல இது ஒரு பதில் சொல்லுங்க. சாத்தானுக்கு சக்தி அதிகமா, கடவுளுக்கு சக்தி அதிகமா? சத்தமா? சாத்தானுக்கா கடவுளுக்கா? கடவுளுக்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொன்னீங்களா? சாத்தானுக்கு சக்தி சுத்தமா குறையும். ஆனா ஒரு கவனிங்க, இப்ப திடீர்னு 1 மணிக்கு எதிர்த்து கல்லறைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னாக்கா நீங்க அங்க சாத்தான் இருக்குன்னு பயப்படுத்தி யாருக்கு? கடவுளுக்கா சாத்தானுக்கா? பார்த்த கருப்பா தொங்கிட்டு இருந்துச்சு. பயப்படுறது எதுக்கு? சாத்தானுக்கு. ஆனா சக்தி யாருக்கு இருக்குது? இது நம்ம வாயால சொல்றோம், கடவுளுக்கு சக்தி வாய்ந்த ஒரு சக்தி இருக்குது. ஆனா நாம் பயப்படுறதுலாம் சாத்தானுக்கு. கேள்வி இது பண்றான், அப்படி பண்றான் அப்படின்னு சாதாரண மனுஷனுக்கு பயந்துட்டு இருக்கிறோம். மனுஷனுக்கு அவ்வளவு சக்தி இருக்குதா? ஒரு கிராமத்தில் பெரிய விழா அப்படின்னா அவருக்கு அவ்வளவு கடவுளோட சக்தி வந்துருதா? ஆனா நம்ம பயப்படலாம். அந்த சாத்தானுக்கு பயப்படுறோம், சாதாரண மனுஷன் பயப்படுறோம். ஆனா இந்த கடவுள் மட்டும் பயப்படுறதில்ல. சாவே சாவே. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த அதிக சக்தி வாய்ந்த வல்லமை வாய்ந்த இயேசுவை உயிர்த்த ஆண்டவரை உயிரோடு இருக்கும் ஆண்டவருடைய மகனாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யாருக்கும் அஞ்ச மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். அவர் பின்பாக நான் சொல்வேன், மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னர் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. பாடுங்க, மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னர் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா, அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னர் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரணம் இவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, மரணம் இவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. கல்தனையோ கட்டி காக்க
இந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு தங்க வைத்துக் கொள்வதற்கு நாம் ஆன்மீகத்தில் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆன்மீக காரியங்களை செய்ய வேண்டும். இறைவனோடு தங்க வேண்டும். அவரை அனுபவிக்க வேண்டும். அந்த ஆன்மீக சக்தி எப்பொழுது ஒரு மனிதனுக்குள் வருகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் இந்த சாத்தானுக்கும் தீய மாயமான உலகத்திற்கும் மனிதர்களுக்கும் பயப்படாமல் ஆண்டவருக்கு மட்டும் பயந்து வாழ்கிறீர்கள். சாவே சாவே. கண்களை மூடுவோமா? கண்களை மூடி இந்த நாளிலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். எல்லாம் நேராக உட்காருங்க. தூங்குறவங்க நேராக பாருங்க. தூங்குறவங்க நேராக பாருங்க. தூங்குறவங்க எப்படி நேராக பாருங்க. நேராக உட்காந்துருங்க. கண்களை மூடிட்டு உயிர்த்தா ஆண்டவர் நினைச்சு பாருங்க. உலகம் பூரா இருட்டாக இருந்துச்சு. ஒரு பிரகாசம் அப்படியே ஜொலித்து வந்து அவர் உயிர்த்து அப்படியே வர மறித்து 3ஆம் நாள் உயிர்த்த இயேசுவினுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அவருடைய சக்தி மிக பெரிய சக்தி. அவர் வந்து காட்சிகள் பல இடங்களில் காமிச்சிட்டே போறாரு. இல்லப்பா, நான் உண்மையாகவே உயிர்த்து விட்டேன். உண்மையாகவே உங்கள் மத்தியில் தான் வாழப் போகிறேன். உண்மையாக உங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்க போகிறேன். இதோ நான் வந்து வாழ்ந்து பல புதுமைகள் செய்து பல நல்ல பண்புகளை கற்றுக் கொடுத்து சென்றேன். அப்படிப்பட்ட நல்ல பண்புகளை, வாழ்வை, சக்தியை இந்த ஆன்மீகத்தின் மூலமாக என்னோடு உறவாடுவதன் மூலமாக எனது உடலையும் இரத்தத்தையும் பருகுவதற்கு குடிப்பதன் மூலமாக உனது உடலையும் ஆன்மாவையும் தூய்மையாக வைத்திருக்க ஏற்கக்கூடாதா, தயாராக இருக்கக்கூடாதா என்று கேட்கும் இந்த உயிர்த்த இயேசுவின் கேள்விக்கு நமது பதில் இதோ கடமைக்காக நான் கிறிஸ்துவனாக இருக்கிறேனா, அல்லது பிறரை பழிவாக்குவதற்காக கிறிஸ்துவனாக இருக்கிறேனா, பிறரை குறை சொல்வதற்காக கிறிஸ்துவனாக இருக்கிறேனா, அல்லது என்னை நான் தூய்மையாக்கி கடவுளுடைய பிள்ளையாக எப்பொழுதும் நல்ல பண்புகளோடு அன்போடு பாசத்தோடு யாருடைய மனதை புண்படுத்தாமல் நானும் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், மற்றவரை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கவும் ஒரு கருவியாக இருந்திருக்கிறேனா என்று யோசித்து பார்த்தோம். இதோ உயிர்த்த ஆண்டவர் எங்கேயும் போகல. அவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் வாழ்விலே இருக்கிறார். உங்கள் இதயத்திலே இருக்கிறார். உயிரோடு இருக்கிறார். அந்த இறைவனுக்கு சக்தி உண்டு, வல்லமை உண்டு. அதை உணர்ந்த மனிதர்களாக வாழ்வோம். இயேசுவினுடைய உயிர்ப்பு பிள்ளைகளாக தூய பவுல் சொல்லுவதை போன்று, ஆண்டவரே, நான் எப்பொழுதுமே உமக்காகவே இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நான் உமக்காகவே வாழ வேண்டும். வாழ்ந்தாலும் எனக்கு அதில் ஆதாயம், இறந்தாலும் அது எனக்கு நன்மையே என்று சொல்லுவது போன்று, நானும் என்னுடைய வாழ்க்கையில் இறந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீ மட்டும் இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியுமா? இதோ என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு நாள் கூட சோர்ந்து போகாமல், ஒரு நாள் கூட பிறரை குறை சொல்லாமல், பிறரை பழித்து விடாமல் நல்ல மனிதனாக நான் வாழ எனக்கு ஆற்றல் கொடுங்க இயேசுவே என்று சொல்லி கேளுங்க. உங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுங்க, உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்க, கணவன் மனைவி ஒப்புக் கொடுங்க, உங்கள் தொழிலை ஒப்புக் கொடுங்க, நீங்கள் இருக்கிற இந்த ஆலயத்தை ஒப்புக் கொடுங்க, இந்த பங்கை ஒப்புக் கொடுங்க, பங்கு தந்தையர்களை ஒப்புக் கொடுங்க, அருள் சகோதரிகளை ஒப்புக் கொடுங்க. எல்லாருமே நல்லா இருக்கும், எல்லாமே சந்தோஷமா இருக்கும். நாம் வாழ்வது மகிழ்ந்திருக்கத்தான், நாம் வாழ்வது இறைவனுடைய அன்பை சுவைக்கத்தானே தவிர சாத்தானுடைய செயல்களை செய்து இந்த மண்ணுலகிலே நிம்மதி இல்லாமல் போட்டி பொறாமையோடு பழிவாங்கும் எண்ணத்தோடு வகை உணர்வோடு வாழ்வதற்கு அல்ல என்பதை புரிந்து கொண்டு உயிர்த்த ஆண்டவர் என்னை வழிநடத்துகிறார். உயிர்த்த ஆண்டவர் என்னை எல்லாமாக இருந்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையை மிகுதியாக்குவோம். இயேசுவை கண்டு கொண்டவுடன் சீடனுடைய நம்பிக்கை மிகுதியானது. அவர்கள் ஒளியை பார்க்கவில்லை, இடத்தை பார்க்கவில்லை, உணவை பார்க்கவில்லை. பல்வேறு இடங்களுக்கு, இந்த உலகத்தில் உள்ள பல்வேறு திசைகளுக்கு சென்று இந்த உயிர்ப்பு செய்தியை உயிராக இருக்கும் வரை அவர் அறிவித்துக் கொண்டே இருந்ததை போன்று தூய பவுல் கூட இயேசுவை கொஞ்சம் போய் தந்த மக்களை எல்லாம் அவர் கிறிஸ்துவெல்லாம் கொண்டு போய் தந்த பொழுது கூட இயேசு அவரை சந்தித்தார். அந்த உயிருள்ள இயேசுவை அறிவித்துக் கொண்டே இருக்கிற சிறையிலிருந்து கூட அவர் அறிவித்துக் கொண்டிருந்தாரே. அப்படி உயிருள்ள இயேசுவை நான் எனது வாழ்வு மூலமாக அறிவிக்க என்னை ஒப்புக் கொடுக்க முடியுமா? யோசித்து பார்ப்போம், ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். இந்த உயிர்த்த ஆண்டவர் உங்களோடு உங்களுக்காக எப்பொழுதுமே இருந்து நடத்துவார். ஆமென். Dear friends, thank you for watching for the DOSCAP YouTube channel. இன்னும் இதை போன்ற சுவாரஸ்யமான காணொளிகளை காண please subscribe for the DOSCAP YouTube channel. Also like and share the channel to your friends.
May God bless you all. Thank you.